Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 12th Mathematics Chapter 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் Applications of Matrices and Determinants. Example 1.9 பார்க்குறோம். Verify AB whole inverse equal to B inverse A inverse with A equal to 0, -3, 1, 4. B equal to -2, -3, 0, -1. இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம LHS எடுத்து RHSக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணோம். LHS பாருங்கள், AB whole inverse தான் LHS. சரியா? இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிபிள் பண்ணிக்கணும், கிடைக்கிற அணிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் LHS. சரியா? முதல்ல ஏபியை மல்டிபிள் பண்ணுவோம். A இன்ட்டு பி ஈக்குவல் டு முதல்ல ஏ எழுதிக்கலாம். ஏங்கிறது என்ன? 0, -3, 1, 4. இதுதான் ஏ அப்படிங்கிற அணி. பி அப்படிங்கிற அணி என்ன? -2, -3, 0, -1. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணோம்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 0 × -2 0, -3 × 0 0. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ 0 × -3 0, -3 × -1 +3. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 × -2 -2, 4 × 0 0 தான் 0. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 × -3 -3, 4 × -1 -4 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 0, 3, -2, -7 இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் ஏபி. ஏபியும் பியும் பெருக்கினால்னா கிடைச்சிட ஏபிங்கிற மேட்ரிக்ஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபி இன்வெர்ஸ் வேணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வேணும் இல்லையா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இதை அப்படியே டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். 0, 3, -2, -7 ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணோம்னா 0, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம ஒரு மைனஸ் போட்டிருப்போம். -2 × 3 -6, அதனால் இது +6 ஆயிரும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 6. இது என்னது? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அதனால் ஏபி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு இது 2/2 அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப எளிமையாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? அதாவது ஏபி இருக்குல்ல, அது ரெண்டையும் லீடிங் டயகோனல் இடமாற்றி போடணும். இந்த சப் டயகோனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். சரி, லீடிங் டயகோனல் இடமாற்றி போட்டோம்னா 0 இருக்கிற இடத்துல -7 வரும், -7 இருக்கிற இடத்துல 0 வரும். அப்போ இந்த A11ங்கிற பிளேஸில் -7ம் இந்த இடத்துல வந்து 0வும் வந்துடும். அடுத்தது சப் டயகோனலுக்கு சைன் தான் சேஞ்ச் பண்ணணும். அதனால் இங்கே 2 வரும், இங்கே -3 வரும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபார்முலா, அதாவது ஏபி இன்வெர்ஸ் equal to 1 / determinant of AB into adjoint of AB. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. ஈக்குவல் டு 1 / what is determinant of AB? 6. 1/6 into adjoint of AB -7, -3, 2, 0. இதுதான் ஏபி ஹோல் இன்வெர்ஸ். சரியா? இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் போகணும். இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் பார்த்தோம்னா என்ன இருக்குது? பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். இதுதான் ஆர்ஹெச்எஸ். அப்போ இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா தனித்தனியாக ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ரெண்டுக்குமே டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை டிட்டர்மினண்ட்டாக எழுதிக்கலாம் அணிக்கோவையா. 0, -3, 1, 4 ஈக்குவல் டு 0 × 4 0, -1 × -3 -3 வரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால
ப்ளஸ் 3 ஆயிடுச்சு. அப்போ 3 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 3ன்னு வந்துருக்குது. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் பியை கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு நிற்கவே எழுதிக்கலாம். பியை -2 -3 0 -1 equal to -2 into -1 2 minus of 0 equal to 2. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் b அப்படிங்கிறது 2. இது நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி தான் இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் a இருக்கு இல்லையா, அதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் a கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் a ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அட்ஜாயிண்ட் என்ன பண்ணலாம், லீடிங் டயகோனலில் இடமாற்றி போடணும். அப்போ 0வும் 4ம் இடம் மாறும். அப்போ இங்கே 4 வரும், இங்கே 0 வரும். சப் டயகோனலுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ -3 +3 ஆயிரும், 1 வந்து -1 ஆயிரும். இதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் b ஈக்குவல் டு அதே மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம், இங்கே தான் b இருக்குது. ஸோ லீடிங் டயகோனலில் இடமாற்றி போடணும். அப்போ -1 இங்கே வரும், -2 இங்கே வந்துடும். சப் டயகோனல் இருக்கு இல்லையா, அதை சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ 0 -3ங்கிறது என்ன ஆகும், +3ஆகவே இருக்கும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா போடலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ which is equal to 1 what is determinant of a இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 3. அதனால் 1/3 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏங்கிறது 4 3 -1 0. இதுதான் a இன்வெர்ஸ். இதே மாதிரி b இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா b இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 determinant of b into adjoint of b. அப்போ ஈக்குவல் டு 1 divided by what is determinant of b 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ determinant of b வந்து 2. adjoint of bங்கிறது என்ன, இங்கே இருக்குது -1 3 0 -2. இதுதான் b இன்வெர்ஸ். ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும், b இன்வெர்ஸ் இன்ட்டு a இன்வெர்ஸ் தானே வேணும். இதுதானே RHSல இருக்குது. அதனால் b இன்வெர்ஸ் இன்ட்டு a இன்வெர்ஸ் எழுதுகிறோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு முதல்ல b இன்வெர்ஸுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சது 1/2 இன்ட்டு -1 3 0 -2. a இன்வெர்ஸ் அப்படிங்கிறது என்னது, இங்கே இருக்குது 1/3 இன்ட்டு 1/3 4 3 -1 0. இங்கே இருக்குது a இன்வெர்ஸ், அதை எழுதிட்டோம். b இன்வெர்ஸ் இங்கே இருந்து அதையும் எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணணும். அப்போ b இன்வெர்ஸ் இன்ட்டு a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/2வையும் 1/3யும் மல்டிபிள் பண்ணோம்னா 1/6, அதை காமனாக இருக்கட்டும். அப்போ மீதி ரெண்டையும் எழுதிக்கலாம். -1 3 0 -2. அதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 3 -1 0. இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணணும். இப்போ 1/6 இன்ட்டு ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமோட மல்டிபிள் பண்ணோம்னா -4 -3. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா -3 + 0. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பண்ணோம்னா 0 + 2. செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா 0 + 0னே வந்துடும். ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு -4 -3 -7 -3 + 0 -3 0 + 2 2 0 + 0 0. இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இதுதான் b இன்வெர்ஸ் a இன்வெர்ஸ். ஸோ b இன்வெர்ஸ் a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன வந்துச்சு, 1/6 -7 -3 2 0. ஈக்குவேஷன் 2 என்ன வந்திருக்குது,
1/6 -7 -3 2 0. அப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலாக இருக்கா? அதாவது விச் இம்ப்ளைஸ் LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குது. அதனால நம்ம இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டோம்? AB whole inverse equal to B inverse into A inverse அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற அணியை வச்சு நாம் நிரூபணம் பண்ணிட்டோம்.